சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வரலாற்றில் இன்று சர்வதேச பூமி தினம். மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு சொன்னாங்க. அதற்கேற்பதான் அவன் தற்போது முழுக்க முழுக்க ஒரு சுயநலக்காரனாகவே மாறிக்கொண்டிருக்கான். பரபரப்பு மிகுந்த இந்த அவசர உலகத்துல கடுகளவும் பொதுநல சிந்தனையின்றி சுயநல பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிறது நமது மனித சமூகம். அதனாலதான் சமூக பொறுப்பு உள்ள பல்வேறு விஷயங்களை அதற்கான நாளா கடைபிடிக்கப்பட்டு நினைவூட்டலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நினைவூட்டலுக்காகவே சில தினங்களும் கடைபிடிக்கப்படுது. சர்வதேச எய்ட்ஸ் தினம், சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினம், அன்னையர் தினம் போன்றவற்றோட வரிசையில சர்வதேச புவி தினமும் கடைபிடிக்கப்பட்டு வருது. நம்மள தாங்கி பிடிக்கிற, நம்மள வாழ வைக்கிற பூமியை நாம போற்றி பாதுகாக்கணும் அப்படின்ற கருத்தை வலியுறுத்தி விதமாக தான் இந்த பூமி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. இந்த புவி நாள் என்பது ஆண்டுதோறும் ஏப்ரல் 22ஆம் தேதி புவியோட சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அந்த சூழலை மாசடைவதை தடுக்கும் விதமாக தான் எல்லா நாடுகளிலுமே கடைபிடிக்கப்பட்டு வருது. 1969ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவோட சான் பிரான்சிஸ்கோ நகர்ல யுனெஸ்கோ மாநாடு நடந்தது. அந்த கூட்டத்துல கலந்து கொண்டவர்ல ஒருத்தர் தான் ஜான் மெக்கனல். அவர்தான் உலக அமைதிக்காக குரல் கொடுத்த ஒரு மாமனிதர். மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் வாழ்கின்ற பூமியோட அழகை சிறப்பிக்கிறதுக்காகவும் பூமியை இயற்கை சூழல் மாசுபடுத்தாம காக்கிறதுக்காகவும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் அப்படின்னு அவர் வலியுறுத்தினாரு. அதே சமயத்துல ஐக்கிய அமெரிக்காவோட சுற்றுச்சூழலியல் நிபுணரும் மேலவை உறுப்பினருமான கேலாட் நெல்சன் என்பவர் சுற்றுச்சூழல் பற்றிய அறிவை பரப்ப தகுந்த நாளாக 1970ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி நடத்த எல்லா மக்களுக்குமே அழைப்பு விடுத்திருந்தாரு. இந்த நாளின் போது அவருடைய அழைப்பை ஏற்று 20 மில்லியன் மக்கள் இந்த நிகழ்வுல கலந்துகிட்டாங்க. அன்னையிலிருந்துதான் ஆண்டுதோறும் இந்த நாள் 175க்கும் மேற்பட்ட நாடுகள்ல புவி நாளா கடைபிடிக்கப்பட்டு வருது. இத ஒரு சடங்கிற்காகவோ சம்பிரதாயத்திற்காகவோ நம்ம கடைபிடிக்காம நமது வீட்டையும் நம்ம பகுதியில் இருக்கிற கோவிலை எப்படி சுத்தமா அதற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம பாத்துக்குவோமோ அதை விட பல மடங்கு உணர்வோடு பூமி தாயை பாதுகாக்கணும் அப்படின்ற சபதத்தை ஒவ்வொருவரும் நெஞ்சில நிலைநிறுத்தணும். இயற்கையோட சமநிலை பாதிக்கப்படும் போது அது எப்படியாவது தன்னை சீரமைத்துக் கொள்ளும். ஆனா ஒரு மனிதனால அதற்கு ஆபத்து உண்டாக்குனா அது அவனை திருப்பி தாக்க கொஞ்சம் கூட யோசிக்காது. அப்போது இளம் மஞ்சள் நிறம் கொண்ட ஒரு டாஃபடில் மலரை விட ஒரு மைக்கேல் ஏஞ்சலோவோ, ஒரு ஷேக்ஸ்பியரோ, ஒரு மொசாட்டோ இயற்கைக்கு முக்கியம் இல்ல. ஏன் அப்படின்னா இயற்கை அன்னைக்கு செல்ல குழந்தைகள் அப்படின்னு யாருமே கிடையாது. இப்படிதான் வானிஷிங் ஸ்பீஷியஸ் என்ற தனது புத்தகத்தோட முன்னுரையில தெளிவா அதே நேரம் வெகு சுருக்கமாக எடுத்து சொன்னார் அதோட ஆசிரியர் ரோமன் கிரே. இதனை இந்த பூமி தினத்துல நாம நினைவு கொள்வது பொருத்தமா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பூமி தான் நமக்கு சாமி. எதிர்காலத்துக்கு இந்த பூ உலக பத்திரமா விட்டு செல்வ ஒவ்வொரு சபதம் ஏற்கணும். பூமிக்கு காவல் நிற்போம்.